வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோப் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி ஆல்பம் டிசைனில் கிரியேட்டிவ் பேஜ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரியேட்டிவ் பேஜஸ்லாம் உங்கள் ஆல்பமில் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வர கிளைண்ட்ஸ்ட்டை உங்கள் ஆல்பமை காமிக்கும் போது அவங்க இதை பார்த்து கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகிட்டு உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல்பம் கிரியேட்டிவ் பேஜ் டுட்டோரியல் ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல்ல பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஃபோட்டோஷாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போவே ஹவு டு டவுன்லோட் ஃபோட்டோஷாப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருச்சு எனக்கு. ஸோ அதனால தான் என்னால் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண முடியல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் 12x36 சைஸில் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்கிறேன். இதில் பிக்சல்ஸ்ன்ற இடத்துல இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே விட்த்து 36 கொடுத்துக்கிறேன். தென் ஹைட் 12 கொடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் 300 கொடுத்துக்கிறேன். கலர் மோட் RGB இருக்கட்டும். கிரியேட் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே ஆல்பம் டிசைன், ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் இதிலலாம் மார்ஜின் செட் பண்ணாமல் டிசைனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே இருக்க மார்ஜினை செக் பண்ணிவிட்டு டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட்டு எல்லாத்துலேயுமே 2 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ 4 சைட்ஸ்லையுமே மார்ஜின் செட் பண்ணியாச்சு. 2 பேஜஸ்க்கும் சென்டர் ஒரு லைன் செட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு Ctrl+R கொடுங்க, ரூலர் வந்துடும். இப்போ இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் எது அப்படின்றது தெரியாது. இதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, வியூவில் போயிட்டு ஸ்னாப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் Ctrl செமிகாலன். இந்த ஸ்னாப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வியூவில் போயிட்டு ஸ்னாப் 2 அப்படின்றதுல எல்லாமே செக் போட்டுக்கோங்க. கைட்ஸு, லேயர்ஸு, டாக்குமெண்ட் பவுன்ஸ் எல்லாமே டிக் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரூலரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி அதுவே இங்கே மாதிரி நான் கொண்டு போயிட்டு இருக்கும் போதே ஜஸ்ட் அதுவாகவே இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகும் ஒரு இடத்துல. ஸோ இதான் சென்டர் பாயிண்ட். இப்போ ஓவராலாக மார்ஜின்ஸ் அண்ட் கைட் செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் விட்த்து, ஹைட் ரெண்டுமே கேட்கும். ஸோ வித்தில் 36 ஸ்பேஸ் IN அண்ட் ஹைட்டில் 12 ஸ்பேஸ் IN, அதாவது இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா நமக்கு இந்த சைஸ்லேயே கரெக்டாக பேக்ரவுண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதை பக்காவாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு நமக்கு ஸ்ட்ரோக் தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரோக்கை கேன்சல் பண்ணிக்கலாம். தென் ஃபில் கிரேடியன்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதனால் ஸ்வாட்சஸ்க்கு பக்கத்தில் இருக்க கிரேடியன்ஸ் பேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே அந்த ஆப்ஷன் இல்லைனா விண்டோவில் போய்ட்டு கிரேடியன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு கிரேடியன்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபில்லுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண கிரேடியன்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லீனியர்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதில் ரேடியல்னு மாற்றிக்கோங்க. இதில் இந்த ஆங்கிளுக்கு பக்கத்தில் ரிவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட் பிளாக் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த கிரேடியண்ட்டில் லெஃப்ட் சைடில் பிளாக்ல கீழே உள்ள ஸ்லைடரை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நமக்கு கலர் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல இங்கே கார்னரில் கொண்டு போய்ட்டு நான் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் இருக்க ஒயிட் கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும். இந்த கிரேடியன்ட் ஸ்லைடரில் ஒயிட் கலர் நாபை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஜஸ்ட் இங்கே கீழே நான் ட்ராக் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சைடில் இப்படி கொண்டு போயிடுறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு கிரெயின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணவான்னு கேட்கும். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதில் ஒரு மினிமமான அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். 12 ஆட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிசைனை ரைட் சைட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே நம்ம பெயிண்ட் ஸ்ப்ளாட்டர் ஆன மாதிரி ஒரு டிசைன் போட்டு அதுக்குள்ளார இமேஜ் வைக்கணும். ஸோ அதுக்கு பெயிண்ட் ஸ்ப்ளாட்டர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். மேலே இங்கே ப்ரஷ் ப்ரீசெட்டில் 3D ஸ்ப்ளாட்டர் ப்ரஷஸ் அப்படின்னு ஒரு 6 ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் 4th ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நமக்கு இங்கே ப்ரிவ்யூ காட்டல, பிகாஸ் நம்ம லேயர் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ப்ரிவ்யூ காட்டுது. இந்த ப்ரஷ்ஷை நம்ம இப்படியே கிளிக் பண்ணி வச்சா கீழே ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு லுக் இருக்காது. மேலே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த சைடை நம்ம கீழே கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ரஷ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். மேலே இதில் ஃப்ளிப் எக்ஸ், ஃப்ளிப் ஒய் ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்லாம் நமக்கு மேலே போயிடுச்சு, மேலே இருக்க பார்ட்லாம் கீழே வந்துடுச்சு. பட் இன்னும் இதில் ஆங்கிளை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் லைட்டாக மேலே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஒரு 40 கிட்ட வச்சுக்கிறேன். இப்போ ப்ரஷ் சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஹாஃப் ப்ரஷ் வெளியில் போகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மூவ் டூல் எடுத்துகிட்டு Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ இந்த பெயிண்ட் லேயருக்கு ஒரு மாஸ்க்கு போட்டுக்கலாம். கீழே லேயர் மாஸ்க் போட்டுட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் சாஃப்ட் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த ரவுண்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இது வந்து எரேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சரில் எடுத்த ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த டிசைனுக்கு மேலே வச்சுட்டு இப்போ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே நம்ம பெயிண்ட் பண்ண இந்த லேயருக்கு இதை வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் லேயரை Ctrl+T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை வச்சு ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஈவனாக ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட்டெல்லாம் வந்து மார்ஜினுக்கு மேலே போகாத மாதிரி ஓரளவு நம்ம பார்த்துக்கலாம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்ட்ரேட்டை சுற்றி இந்த நிறையா ஸ்பேஸ் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்ப்ளாஷ் பண்ண இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணி இதையும் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ளாட்டரோட சைஸ் வந்து லைட்டாக ரீசைஸ் பண்ணி நான் ஃபிட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. அடுத்து வந்து லெஃப்ட் பேஜில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மார்ஜினில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கீழே உள்ள இந்த ரெக்டாங்கிளுக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கலாம் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி. தென் Ctrl+T போட்டு சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டோம்ல அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோட் வந்து கீழே லுமினாசிட்டியாக மாற்றிக்கோங்க. இதில் நமக்கு ஓவர் எல்லோயிஷாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் லேயரில் இருக்க இந்த கலரை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கனால இது வந்து இன்னொரு நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகும். டபுள் கிளிக் பண்ணுறேன், இன்னொரு நியூ டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே நம்ம எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டா அங்கே நமக்கு சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகிடும் நம்ம டாக்குமெண்ட்டில். இதில் இந்த ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலரை வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலரு ப்ரௌன் கலர் மாதிரி லைட்டாக மாற்றிட்டு இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் போனீங்கன்னா அந்த சேஞ்சஸ் அப்படியே அப்ளை ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோயிஷாக இல்லாமல் கரெக்டாகவே இருக்குது. அடுத்து இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் சைஸை. ஹிப் அளவுக்கு நமக்கு விசிபிளாக இருந்தாலே போதும். இப்போ இது என்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் ஒரு மேஸ்க் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே மேக் ஷுர் ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கில் தான் இருக்கணும். ப்ரஷ் வந்து சாஃப்ட் ப்ரஷ்ஷாக தான் இருக்கணும். இப்போ இந்த இமேஜை சுற்றி வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூவ் டூல் வச்சு லைட்டாக லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இருக்க அந்த லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எல்லோ மட்டும் லைட்டாக ரைட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பிரைட்டன் கிடைக்கும். அடுத்து இங்கே பக்கத்தில் ஒரே டிசைன் தான் இருக்குது. ஃபைனலாக ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணணும். ஸோ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு கலர் ரெட் கலர் வந்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl+D போட்டு டீசெலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு அதே மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட் இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஸ்னாப் நம்ம டிக் போட்டனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு அதிலே கைட்ஸ்லாம் காமிக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதையும் இந்த கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயரை Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஒன்றை வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். தென் அனதர் ஒன்றை Ctrl+T போட்டு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் ரெடி ஆகிடும். இந்த ரெண்டு லேயரையுமே செலக்ட் பண்ணி Ctrl+E போட்டு ஒரே லேயராக மாற்றிக்கலாம். இப்போ இந்த லேயரோட பிளெண்ட் மோடை வந்து ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம். தென் இந்த லேயரை Ctrl+J போட்டு அகைன் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் அந்த ஹார்ட் ஷேப்பை. இப்போ Ctrl+T போட்டு ஷிஃப்ட் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. தென் இந்த லேயரை வந்து நார்மல் மோடில் மாற்றிக்கோங்க. இப்போ மேலே இருக்க லேயருக்குள்ளார தான் நம்ம வந்து இமேஜ் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த ஹார்ட் ஷேப்புக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்டோட பார்டர் பார்த்திங்கன்னா ஓவர் ஆரஞ்சியாக இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் லேயரை கிளிக் பண்ணி இந்த ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிசைன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் டைப் பண்ணணும். ஸோ T கிளிக் பண்ணி டைப் டூல் வச்சுட்டு இதில் வந்து நான் டெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து ப்ரீஷியஸை வெர்டிகலாக வச்சுட்டு மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டேன். ப்ரீஷியஸ் அப்படின்றதுக்கு சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். மொமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆல்பம் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அடுத்து வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணணும் நம்ம. ஸோ டைப் டூல் வச்சு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இதோட ஃபாண்ட் வந்து அவான்ட் கார்டே நான் மாற்றிக்கிறேன். தென் இதோட சைஸை வந்து ஒரு 16 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் காப்பி பண்ணி வச்சுருக்க டெக்ஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா சைடுமே வந்து ஈவனாக வருது. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை சென்டர்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு பேராகிராஃப் பேனலில் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா லவ் இஸ் ஆன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ லவ்வை மட்டும் நான் பெருசாக வச்சுட்டு இஸ் ஆன் அப்படின்றத நார்மலாக சின்ன ஃபாண்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ ஓவரால் நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்லைடரை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இந்த சைடில். இப்போ கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கிறத கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ் கொஞ்சம் கிடைக்கும். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.